ஹலோ ஆல். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துபாயில் வாஃபி மாலில் நாங்கள் போன ஒரு சூப்பரான ஒரு இடம் தான். இந்த இடத்தோட பேர் வந்து ஐயா யூனிவர்ஸ். இதுக்கு வந்து ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டோம். ஃபேமிலி பேக்கேஜ் இருந்துச்சு. ஸோ அதிலே புக் பண்ணிவிட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனோடனே இதுக்கு போகிறத பற்றி சொல்லணும்னா ஒரு ட்ரிப் டு பியூட்டிஃபுல் யூனிவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு செட் பண்ணியிருக்காங்க. எங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண உடனே பாஸ்போர்ட் மாதிரி ஒன்று கையில் கொடுத்துட்டாங்க. அது உள்ளே வந்து நிறைய ஜோன்ஸ் இருக்குது உள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அந்த டைரெக்ஷன்லேயே ஃபாலோ பண்ணி போகலாம். அப்புறம் இது வந்து என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு லைட் மியூசிக்கோட லைட்டிங்ஸு எல்லாம் கண்ணை பறிக்கிற மாதிரி ஷைனிங்காக நம்ம கீழே நடக்கும்போது கீழேயும் நிறைய லைட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஜோனே வந்து ஒரு நேச்சுரல் தீமில் செட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மரம் புல் அந்த மாதிரிலாம் வந்து கலராக ஷைனிங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம அதை டச் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் ஆஃப் மியூசிக்கை வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு இடம். அதுக்கப்புறமா நாங்கள் போன ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு நம்மளை சுற்றி ரிஃப்ளெக்ட் பண்ணி காமிக்குது. அதாவது ஒரு விஷுவல் இல்யூஷன் சொல்லலாம். இல்யூஷன் ஆஃப் லைட்ஸ்ன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, அது மாதிரியான ஒரு இடம் இது. இதை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு படத்தில் ஏதோ ஒரு கமல்ஹாசன் படத்தில் வந்து ஜிகு ஜிகுன்னு அப்படி மின்னுற மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் வந்துச்சு. இதை பார்த்த உடனே என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா நாங்கள் போன ஜோனோட பேர் வந்து ரிவர்ஸ். இதில் வந்து அப்படி கடல் அலைகள் வந்து நம்மளை சுற்றி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. தண்ணி மேலே நம்ம நடக்கிற மாதிரியாக செட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயே வந்து ஒரு கிணறு மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிணறு மேலே நம்ம நடந்துலாம் போகலாம். அதில் வந்து நடக்கும்போது நம்ம கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு கிணறு இருக்கிற மாதிரியே இருக்குது. அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பயமாகவே இருந்துச்சு நடந்து போகும்போது. ஆனால் நிறைய பேர் அதுலேயுமே உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஜோனுக்கு போனோம். அந்த ஜோனில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளானட்ஸ்க்கு நடுவில் நடந்து போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சுற்றி ஒரு பிளானட்ஸ் வந்து ஷைனிங்காக ஒரு லைட்டிங்ஸோடு சுற்றிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்தது. ஒரு கேலக்ஸிஸ் இந்த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுக்கிறதுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் இது. எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் எக்ஸ்போவில் இருக்கிற பெவிலியன்ஸ் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு சில பெவிலியன்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய லைட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அளவுக்கு வரலனாலும் ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அழகாக செட் பண்ணியிருக்காங்க இந்த ஐயா யூனிவர்ஸில். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நாங்கள் போன ஒரு இடத்தையும் நான் காமிச்சிருக்கேன் இதில். இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே, சின்னவங்க என்ஜாய் பண்ணுவாங்க சரி, பெரியவங்களும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம். நல்லா விளையாடிட்டுருக்காங்க சின்ன குழந்தைங்க மாதிரி. நிறைய பால்ஸ், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் பால்ஸ், எல்லாமே பிளாஸ்டிக் பால்ஸ் தான், லைட் வெயிட் பால்ஸு. அதில் வந்து நம்ம மிதித்து நடந்து போகணும். அது உள்ளே நம்ம வந்து அப்படி உட்காந்து ஃப்ளோட் ஆகி விளாடுற மாதிரியான ஒரு இடம் இது. இங்கே வந்து நம்மளுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் ஒரு சாக்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அந்த சாக்ஸை வேர் பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். இங்கே நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா துபாயில் வாஃபி மாலில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஓப்பனிங் டைம் வந்து மண்டே டு ஃப்ரைடே 10 AM to 10 PM, சாட்டர்டே சண்டே வந்து 10 AM to 12 AM வரைக்கும் வச்சுருக்காங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு 125, சின்ன குழந்தைங்களுக்கு 3 வயசுக்கு கீழே வந்து ஃப்ரீ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.